ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் செஞ்சு ஸ்லீவோட கர்வ் லைன் எப்படி ட்ரா செய்கிறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்லாண்டிங் லைன் வரைஞ்சதுக்கப்புறம் ஸ்லாண்டிங் லைனோட மிட் பாயிண்ட் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு மிட் பாயிண்ட்டுக்கும் ஸ்லாண்டிங் லைனோட எண்ட் பாயிண்ட்டுக்குமான மிட் பாயிண்ட் மார்க் செஞ்சுக்கிறோம். சென்டர் மிட்டுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் மார்க் செஞ்சுக்கிறோம். இப்போ ஸ்லாண்டிங் லைனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த 1/2 இன்ச் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்டு எண்ட் லைனுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாயிண்ட் செஞ்சுருக்கோம்ல, அந்த 3 பாயிண்ட்டும் மீட் ஆகிற மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேலை ப்ளேஸ் செஞ்சுட்டு கர்வ் லைன் ட்ரா செஞ்சிடறோம். இப்போ ஸ்கேல் அப்படியே ஆப்போசிட்டாக டேர்ன் செஞ்சு நம்ம அந்த எண்ட் பாயிண்ட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாயிண்ட்டு ஸ்லாண்டிங் லைனோட எண்ட் பாயிண்ட்டு இது ரெண்டும் மீட் ஆகிற மாதிரி ஸ்கேலை ப்ளேஸ் செஞ்சுட்டு கர்வ் லைன் ட்ரா செஞ்சுக்கிறோம். இதுதான் நம்ம ஸ்லீவோட பேக் கர்வ் லைன். நெக்ஸ்ட்டு நம்மளோட சென்டர் மிட் பாயிண்ட்டுக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்குமான சென்டர் பாயிண்ட் மார்க் செஞ்சாச்சு. மார்க் செஞ்சுருக்கு அந்த பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் மார்க் செஞ்சுக்கிறோம். ஸ்டார்டிங் பாயிண்ட், இப்போ நம்ம மார்க் செஞ்ச அந்த 1/2 இன்ச் பாயிண்ட், சென்டர் மிட் பாயிண்ட் இது 3 மீட் ஆகிக்கிற மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேலை ப்ளேஸ் செஞ்சுட்டு கர்வ் ட்ரா செஞ்சுக்கிறோம். முதல்ல நம்ம செஞ்ச மாதிரியே ஸ்கேல் அப்படியே ஆப்போசிட்டாக டேர்ன் செஞ்சுட்டு சென்டர் மிட் பாயிண்ட்டும் எண்ட் பாயிண்ட்டும் மீட் ஆகிற மாதிரி ஸ்கேலை ப்ளேஸ் செஞ்சுட்டு கர்வ் லைன் ட்ரா செஞ்சுக்கிறோம். இப்படி தான் நம்ம ஸ்லீவோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் கர்வ் லைன்ஸ் ட்ரா செய்யணும். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா செஞ்சது பேக் லைனு, செகண்டாக நம்ம ட்ரா செஞ்சது ஃப்ரண்ட் லைனு. ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் செஞ்சு ஸ்லீவோட கர்வ் லைன்ஸ் இப்படி தான் நம்ம ட்ரா செய்யணும்.